வெல்கம் டு ப்ரவுட் ஹிந்து தர்மா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். யமன் ஏன் விதுரனாக பிறந்தார்? வியாச மகாபாரதம். வைசம்பாயனர் ஜனமேஜயனுக்கு மகாபாரத சரித்திரத்தை சொல்கிறார். பழமையான ஒரு காலத்தில் வேதத்தின் அர்த்தம் அறிந்த பெரும் புகழுடைய மகிமையுள்ள ஒரு பிரம்ம ரிஷி திருடாமல் இருந்த போது திருடி விட்டார் என்று நினைத்து அரசன் கழுமரத்தில் ஏற்றிவிட்டான். ஆணிமாண்டவர் என்று அறியப்பட்ட அந்த ரிஷி யமலோகம் சென்று தர்மதேவனான யமதர்மனை பார்த்து இவ்வாறு சொன்னார். தர்மனே, நான் சிறுவனாக இருந்தபோது ஒரு பறவையை இரும்பினால் குத்தி இருக்கிறேன். அந்த பாபம்தான் என் நினைவில் இருக்கிறது. வேறு பாபம் செய்யவில்லை. 1000 மடங்காக அளவற்று நான் செய்த தபசு அந்த பாபத்தை எப்படி போக்காமல் இருந்தது. உயிர் கொலை பாபம் என்றால் பிராமணனை கொன்ற மகாபாபம் உனக்கும் உண்டு. அந்த பாபத்தினால் நீ சூத்திரனின் யோனியில் பிறப்பாய் என்று சபித்தார். இந்த சாபத்தின் காரணமாக தர்மதேவன் வித்வானாக தர்மம் அறிந்தவனாக சூத்திர யோனியில் விதுரனாக பிறந்தார். இவ்வாறு வியாச மகாபாரதம் ஆதி பர்வம் சொல்கிறது. நன்றி. மீண்டும் இதுபோன்ற ஆதாரபூர்வமான ஸ்லோகங்களோடு அதன் அர்த்தத்தோடு நாம் சந்திக்கலாம்.